ஆமா. ஆத்துல வாணியோட என்ன செய்திருந்தே? ஆத்துல மீன் பிடிச்சிருந்தேன். அபிஷ்டு. அபிஷ்டு. அபச்சாரமான வார்த்தைகள் பேசுறவங்க. அவன் பொட்டாட்டி 8 சூ. வந்திருக்கக்கூடிய ஆசாமிய வார்த்தை. ஆமா. வார்த்தையாளரும் ஆச்சாரமான வார்த்தையை பேசணும். நீங்க ஆச்சோரமா இருப்பீங்க. நாங்க பீச் ஓரமா இருக்கறோம். அபிஷ்டு. அடிச்சனா மூஞ்சி அந்தாண்ட போயிடும். ஓ சாமேரா. ஓ அப்படியா? அம்மா சீனி மாத்திடுவேன். எங்க அம்மா சீனி மாத்திடுவா. ஓ சீனி மாத்திடுவா. திதி. மச்சா. ஓ போன வாரம் தான் எங்க பாட்டி போன வருஷம் செத்துட்டாங்க. ஆமா. அதனால ஒரு வருஷம் ஆயிடுச்சு. தவசம் பண்ணனும். ஆர்டர் போட்டு அந்த திதி கொடுக்கணும். ஐயர் தேடி இருந்தேன். ஐயர் வந்துக்கற இவர்ட்ட. ஓ ஆமா. திதி. திதி. காரியம். வருமாந்திரம். ஆமாடா. என் சாமி காரியம் 7 8 தூக்குது அந்த கல்யாணம் எல்லாம் போக மாட்டீங்களா? ஏய் உபாவிஷாகம். ஆமா. கல்யாணம். விநாயகர் கணபதி ஹோமம். அதுக்கு போவோம் இதுக்கு போவோம். ஆமாடா. அதுக்கு சுபரியாகாம எடுத்து ஆமா. ஏய் அதுக்கு போறோம்னா அபயாகத்துக்கு போறோம்னா நித்தியானுஷ்டானம் என்று சொல்லக்கூடிய காலையில எழுந்து சந்தியாவந்தனம் செய்து முடித்து விட்டு பிறகு நல்ல வேலைக்கு போய்டுவோம். நல்ல வேலைக்கு போவீங்க. ஆமாடா. ஆமா. சர்வ சாகரத்தியாக பேசணும். சரி சரி. ஏய் உஜார சாமி வந்துக்கறான். ஏய் ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? அவங்க எப்படி தூங்குறாங்க? அது மாதிரி தூங்கலாம். தம்பி இருக்கட்டும். ஆமா. ஏய் தம்பி. ஓ புலோண்டே. ஆமா. நம்ம தான் நீ ரொம்ப வாயலாம். ஆமா. ஏய் சாமியாரா. ஏய் வாங்க பேசு. சாமியாரா? ஐயர்வாள். ஐயர்வாளா? ஐயர்ன்ற வாள காணோம். ஏங்க ஐயர்வாள்ன்றீங்களே இந்த நீர் வாழைக்கு என்ன வேணும்? வாழதான் இல்லை வாழதான் பேசுவார். நீர் வாழனா. ஏய் ஓ அது நீர் வாழ. நீர் வாழ தெரியாதா? தெரியாது. நீர் வாழ என்ன தெரியுது? என்னடா? அத மீன் சாமி. மீன். ஏய் அபிஷ்டு அது மச்சோ. அவங்க பாசல மச்சம் போறது. தம்பி சமய வார்த்தையா? ஆமா. எப்படி இருக்கின்றது? திருவாகிய மகாலட்சுமி. மகாலட்சுமி லைட் பண்ண அடிப்பா. மூதேவி லட்சுமி சபா. ஏய் இருக்கட்டும் தூங்கிடுறீங்க. தூங்கட்டும். ஆட்ட பாக்குறவங்க பாக்கட்டும். தூங்குறவங்க தூங்கட்டும். தூங்கட்டும். இந்த முழுங்க படுத்துங்கறாங்க தூங்குறாங்க. இவங்க எல்லாம் கேட்டுக்குவாங்க என்ன நடந்துச்சு என்ன ஆட்டானாங்க. உட்கார்ந்தவங்க கால்ல வந்து சொல்லுங்க அவங்க என்ன நடந்துச்சு. தம்பி நடக்கும். ஓ முத்துமாரியம்மனுக்காக தேவனாத உன்னை விட தெய்வமில்லை தன்னை விட பாவி என்னை என் படைத்தாய் படமுடியா உயிர் கொடுத்தாய் பாவி என்னை என் படைத்தாய் படமுடியா உயிர் கொடுத்தாய் தேவனாத உன்னை விட தெய்வமில்லை தன்னை விட பாவி என்னை என் படைத்தாய் படமுடியா உயிர் கொடுத்தாய் பாவி என்னை என் படைத்தாய் படமுடியா
பாண்டவரை நடைபெறுந்தவளாகிய சனி முடிச்சுக்கிட்டீங்க சனி உனக்கு பிடிக்க போகுது நான் முன்ன பின்ன அர்ஜுனரை பார்த்தது இல்லையா எப்பேற்பட்ட அழகு எப்பேற்பட்ட உருவம் ஆளுடைய நடை உடை பாவனம் எப்பேற்பட்ட அழகா இருப்பாரு அப்பேற்பட்ட அழகு வாழ்ந்த அர்ஜுன இவர் தான் சொன்னா நம்ப சொல்றியா நம்ப உனக்கு எதிர அந்த வேலை என்ன விளையாட்டு வேலை செஞ்சீங்களா அர்ஜுனன் சொல்றியே உன்னை நான் எப்படி நம்புவது? ஆமா இந்த வேடத்துல இருக்கிறியே ஆமா பாப்பா போல வேடக்கு தரித்து வந்துக்கிறியே ஆமா ஏண்டா ஓ வேடம் மட்டும் தான் பாப்பா ஆமா உள்ள நான் அர்ஜுனன் ஆமா ஆமாடா எப்படி எப்படி ஏகா அர்ஜுனன் எனக்கு தெரியும் வரகுல கம்பெனியுடைய ஓனர் இல்லையா அம்ராஜ் வாஜர் இல்லையா ஆமா அவங்க பெரிய பேர் தான் அர்ஜுனன் அந்த அர்ஜுனன் தான் நாங்க பாத்துக்கிறோம் ஏய் குரு சந்திரகுலத்தில் வந்த பாண்டவரை நபி பிறந்தவன் ஆமா குந்துமா தேவிக்கும் ஆமா பாண்டு மகாராஜனுக்கும் 5 பிள்ளைகள் ஆமா அதிலே தர்மன் 1 பீமன் 2 இதோ நானே விஜய காட்டியவன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனன் எப்பேற்பட்ட அழகுல இருப்பாரு அடைவிட பாவனா இருப்பாரு என்ன இந்த குளத்துல இருக்கீங்க ஆமா சண்டாளனாகிய துரியோதனன் ஆமா எங்களை அழிப்பதற்காக ஆமா மாரணாவதம் என்று சொல்லக்கூடிய காசி யாத்திரைக்கு சென்று வரும்படி ஆமா ஏன்னா எங்க அப்பா சின்ன வயசுல செத்துட்டாங்க செத்து விட்டா எங்க பெரியப்பா திருநாட்டனில் இருக்கின்றான் எங்க பெரியப்பா மூலமாக ஆமா எங்களை வடக்கே காசிக்கு சென்று ஆமா நீராடி புண்ணிய ஸ்தலங்களை செய்து வந்தால் ஆமா இறந்து போன உங்கள் தந்தை பாண்டு மகாராஜன் என் தம்பி நற்கதி அடைவான் என்று சொல்லி ஆமா எங்களை பாண்டவர் ஐவராஜாக்களையும் அதோ காசி யாத்திரை செல்லும்படி அனுப்பி வைத்தார் யாரு ஆமா எங்க பெரியப்பா சொல்றாரு திருநாட்டினர் அதற்கு காரணம் யாரு யாருங்க பங்காளி ஆகிய துரியோதனன் அவன் மூலமாக ஆமா அதோ காசி யாத்திரை அழைத்து சென்று வரும்படி ஆமா எங்களுக்கு கட்டளையிட்டார் எங்க பெரியப்பா ஆமா அங்க சென்ற உடனே அந்த காசி யாத்திரையை முடித்து விட்டு வருகின்ற வழியிலே மாரணாவதம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே மண்டாளனாகிய துரியோதனன் ஒரு அரக்கு மாளிகை ஏற்படுத்தினார் எப்படி அரக்கு மாளிகை கரி கற்பூரம் இலகு மெழுகு பஞ்சி குங்குளியம் உப்பு இங்கிலியம் கந்தகம் என்று சொல்லக்கூடிய நெருப்புக்கு மிக நெருக்கமான பொருளை இந்த கற்பூரத்தாலே இந்த கற்பூரத்தாலே சுவர்களை அமைத்து ஒரு மாய மாளிகை அரக்கு மாளிகை என்று சொல்லக்கூடிய பெரிய மாளிகை கட்டி அதிலே சில காலம் தங்கி நாங்கள் வருவதற்கு ஏற்பாடு செய்தவன் இதை எப்படி நாங்கள் அறிந்தோம் என் அண்ணாவாகிய பீமாட்சி இருக்கின்றாரே என் சித்தப்பாவை எதிராழ்வார் எங்களுக்கு காசி யாத்திரைக்கு அனுப்பி வைக்கும் போதே சொன்னார் எலிவலையானவன் தனிவலை வேண்டும் இரவில் எவன் ஒருவன் விழித்துக் கொண்டிருக்கின்றானோ அவன் நீண்ட நாள் உயிர் வாழ்வான் அப்படி என்று சாலையாக எங்களுக்கு அறிவுரை சொன்னார் அதன் பிரகாரம் அமாவாசை தினத்திலே துரியோதனன் அரக்கு மாளிகை நாங்கள் இருக்கின்ற பொழுது இரவோடு இரவாக கொடுத்துவதற்கு அவன் தயார் நிலையில் இருந்தான் அப்பொழுது நாங்கள் எல்லாம் தூங்கிதான் இருந்தோம் எங்க அண்ணாவாகிய அதோ பீமாட்சி என்று சொல்லக்கூடிய எங்களை அந்த அரக்கு மாளிகையை தீ வைத்து கொளுத்து விட்டு எங்களை தோல் கரம் இரண்டையும் பிடித்து அதாவது எங்க அம்மா குந்துமா தேவி நாங்கள் 4 வரும் அனைவரையும் தூக்கி சென்று அதோ பாதாளம் என்று சொல்லக்கூடிய பாதாள வழியாக இட்டும்பாவனத்தில் அடைந்தார். சென்றவுடனே
நாங்க மயக்கத்தில் தாங்கிறோம். ஓஹோ நீங்க புலவரும். ஆமா நாங்க 5 பேரும். நாங்க 4 பேரு, எங்க அம்மா ஒருத்தர் 5 பேரு. அப்படி 4 பேரும் மயக்கமான நிலையில் இருக்கின்ற பொழுது பீமசேனன் என் அண்ணன் இருக்கின்றாரே, அந்த இடுபாவனத்தில் சென்ற உடனே அங்கு இருந்த இடும்பி என்று சொல்லக்கூடிய ராட்சசியை கண்டு என் அண்ணன் மீது காதல் கொண்டார் அவர். உடனே அதே இந்த இடுபா சூரனாகப்பட்டவன் என் அண்ணன் மீது போர் தொடுத்தான். இடும்பனை அடித்தார் என்று இடும்பியை பீமசேனன் திருமணம் செய்து கொண்டார். அங்க இருந்து சில தூரத்தை கிட்டவே முன்னூத்து மங்கலம் என்று சொல்லக்கூடிய ஊரு. அது என்ன ஊரு? முன்னூத்து மங்கலம். அந்த முன்னூத்து மங்கலத்திலே இருக்கின்ற 300 வீடு பாப்பார்கள். பாப்பார் என்று சொன்னால் ஐயர் வீடு. அந்த ஐயர் வீட்டிலே நாங்களும் பிராமணர் போல வேடம் தரித்தோம். எப்படி வேடம் தரித்தோம்? ஐயர் போல. ஐயர் இல்லடா, பிராமணர்கள். எப்படி தாத்தாவாகிய வியாசர் வந்தார். மகாஸ் இடுபாசுரனை என் அண்ணன் பீமாச்சி கொன்ற பிறகு அந்த இடத்திலே இந்த காட்டில் இருந்து எங்கு செல்வது என்று திகைத்த போது தாத்தாவாகிய வியாசர் வந்தார். பாண்டவர்களே, அதோ இருக்கின்றது பார் சுனை, அந்த சுனையை நீராடி வாருங்கள், உங்களுக்கு இந்த உருவம் மறைந்து பாப்பலர் என்று சொல்லக்கூடிய பிராமணர் உருவம் வந்துவிடும். அப்படி சொன்ன உடனே அதன் பிரகாரம் தாத்தா சொன்ன பிரகாரம் சுனையிலே நீராடினோம். எங்களுக்கு இந்த உருவம் வந்து விட்டது. உடனே எங்கள் சென்றோம் முன்னூற்று மங்கலம் என்று சொல்லக்கூடிய வேத்திரகிரி. அந்த ஊரிலே சென்று ஒரு வீட்டிலே, ஒரு பிராமணர் வீட்டிலே ஆழ்வாரத்திலே வசித்து வந்தோம். அடைக்கலமா இருக்கிறீங்க. அப்படி அடைக்கலமா இருக்கின்ற நேரத்திலே ஒரு நாள் அந்த ஊருடைய பழக்கம், பகாசுரன் என்பவர் அதோ காட்டிலே இருக்கிறான். காட்டிலே இருந்து தினந்தோறும் வருவது, பிள்ளைகளை அடிப்பது, பெரியவர்களை அடிப்பது, பெண்களை அடிப்பது. அந்த சூரன் அடித்து ஆடு மாடுகளை அடிப்பது, அடித்து சாப்பிட்டு விடுவான். இந்த ஊரெல்லாம் கூடுறாங்க பகாசுரன். அப்படி சாப்பிட்டு விடுவான். இந்த பிராமணர் ஐயருங்கெல்லாம் கூடுனாங்க. அப்பா பகாசுரா, மாதத்திற்கு ஒரு முறை ஒரு வண்டி சாதம், குழம்பு, ரசம், தேவையான பொரியல், எருமை கட்டா ஒரு வண்டி, மாட்டு வண்டி. அந்த மாட்டு வண்டியில கேட்டா எருமை கட்டா எவ்வளவு இழுக்குமோ அவ்வளவு சாப்பாடு தயார் செய்யறோம். கூட ஓட்டிங்க வராம ஒரு ஆள் ஓட்டு ஒரு ஆளு, அவனும் உள்பட மாசத்துக்கு ஒரு முறை நாங்களே அனுப்பி வைக்கிறோம். அப்படின்னு இந்த வேத்திரகிரி என்று சொல்லக்கூடிய முன்னூத்தி மங்கத்தில் இருக்கின்ற பாப்பார்கள் பிராமணர்கள் அனைவரும் அந்த பகாசுரனிடத்திலே ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள். உடனே நாங்க போய் தங்கியிருந்த மாதிரி ஒரு வீடு தாழ்வாரம். அந்த தாழ்வாரத்திலே உள்ளே வீட்டுக்குள்ளே அந்த பெண்ணாகப்பட்ட அந்த வீட்டுக்கார அம்மா ஓ ஓ ஓ என்று அழுது கொண்டே இருக்கின்றார். அன்னைக்கு அந்த மாதத்திலே அவங்க வீட்டு விகிதம் வந்து விட்டது. அவங்க வீட்டுல ஒரே ஒரு பொண்ணு, அடுத்த மாசம் கல்யாணம், ஒரே ஒரு மகன். அந்த மகன் போய்விட்டால் பின்னாடி அவங்களை பார்ப்பதற்கு சங்கதி கிடையாது. யாரை அனுப்புவது? அந்த அம்மாவும் போக முடியாது, அவங்க இருக்கின்ற ஐயரும் போக முடியாது. உள்ள உட்காந்து அழுது கேட்கிறாங்க. இது நாங்க வெளியிருந்து எங்க அம்மா கேட்டாங்க பாரு. எங்க அண்ணன் என்ன செய்வாரு? நாங்க 4 பேரும் 5 பேரும் இந்த முன்னூத்து மங்கலத்துல திறந்தோறும் எழுந்து ஒரு கையில பாத்திரம் எடுத்து திறந்தோறும் வீதி வீதியா சென்று அங்க கொடுக்கின்ற பிராமணர்கள் கொடுக்கின்ற சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து எங்க அம்மா கிட்ட கொடுப்போம். ஆமா, கொடுத்த உடனே சரி பாதியாக பிரிப்பார்கள். அம்மா பிடித்த உடனே நாங்க 5 பேரும் பாதி சாப்பிடுவோம். யாரு? நாங்க 4 பேரு. பாதி என்ன செய்வது? என் அண்ணனாகிய பீமாச்சிக்கு கொடுப்பது. பாதி பீமாச்சிக்கும் பீமனுக்கும், மீதி பாதி எங்க அம்மா உள்பட நாங்க 5 பேருக்கு சாப்பிடுவோம். இந்த சாப்பாடும் பீமனுக்கு பத்தல. ஆக்க சொல்றான், என்ன சாப்பாடு செட் ஆகல. ஐயோ சொல்றான், இந்த காலத்தால உனக்கு அசுரனுக்கு அரக்கனுக்கு வீணா சாப்பாடு தான் போகுது. என்னமா சமாசாரம், என்ன அழுவுறீங்கன்னு கேட்டாங்க எங்க அம்மா. கேட்ட உடனே இத போல சமாசாரம், அக்காசுரனுக்கு எங்க குடும்பத்துல இருந்து இன்னைக்கு சாப்பாடு போகணும் அப்படி சொன்ன உடனே இதான அழுவுறீங்க, என்கிட்ட ஒரு புள்ளகரான் பீமசேனன் அவன் அனுப்பி வைத்தான். பீமசேனன் சொல்றாங்க, ஏன்னா 5 புள்ள கதி எனக்கு. ஆமா, 5 புள்ள ஒரு புள்ளி அனுப்பி வைக்கிறேன். அத போனாலாம் போய் போகுது, என்கிட்ட 5 புள்ள கதி அப்படின்னு எங்க அம்மா சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே தயார் செய்தாங்க. ஏமா நீயோ ஊரை விட்டு ஊர் வந்துக்கிற பண்டார்குடி, உனக்கேமா அந்த வேலை? இல்ல என்கிட்ட 5 புள்ள இருக்குது, இவன் போனா அவன் போயிடுவான் அப்படின்னு தயார் செய்து
ஆமா உண்டான் குழம்பு குழம்பு. ரசம் மோர் என்னென்ன நைட்டு சாப்பிட்ட மாதிரி ஆமா அத போல அருமையா சாப்பாடு பிரமாண்டமான சாப்பாடு ஆமா. எருமை கடை கூட்டினாங்க ஆமா எருமை கடை ஈர்க்க முடியல ஈர்க்க முடியல. அப்ப விவசாயி அண்ணன் போய் ஆமா. அந்த வண்டியை பிடிச்சி லேசா அப்படி தள்ளுறா அப்படி தள்ளுறான். தட 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 தட. ஆமா தாங்க வந்து ஆகிருக்கு ஏய் வரா அம்மா தாயே உலகமாதா நாட்டுல மழை தண்ணி இல்ல மழை வருமாயம்மா யார் அண்ணன் பார்த்தார் விமர்சனர் தேவசேனர் ஒரு சாவ போகின்ற அரக்கனுக்கு அரக்கனுக்கு இவ்வளவு பொருள் சேதாரம் செய்யலாமா ஆமா. நாமளும் ஆ. போராட்ட காலமாக ஆ. இந்த பாப்பான தெருவிலே ஆமா ஐயர் வாழ்கின்ற தெருவிலே ஆமா. அவன் கொடுக்கிற நெய் சோறும் ஆமா. பருப்பு சோறும் ஆமா. சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போய் கிடக்கின்றது ஆமா. அரைக்குறையா சாப்பிட்டு வரவே ஆமா. அப்படி இழுத்தால் வாரிய கண்ண ஆமா. இந்த சாப்பாட்டை எல்லாமே அவர் சாப்பிட்டாரு ஒரே ஆளை சாப்பிட்டாரு ஆமா. அவன் உச்சி மலை இருந்து பாக்குறான் பாக்குறான். ஆட்ட சொல்லி பாக்குறான் ஏன்னா மாதமாயி போச்சு ஆமா. ஒரு ஐயர் கூட வரலையே சாப்பாடு தூக்கினு கத்தி வேற எடுக்குது பசி எடுக்குது ஆமா. கண்ணு சொருகுது ஆ. கவலாட்டிங்க என்ன பண்ணான்னு தெரியல ஆமா. சாதம் சோறு கொண்டு வரலையே ஆ. போய் ஊர்லயே போய் பார்த்தலாம் அவனுங்களே ஆமா. அப்படியே அவன் தக்க 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 வரான் தம்பி ஆ. வந்த உடனே ஆமா. ஒருவருக்கு ஒருவர் மல்லி யுத்தம் ஆமா உடனே ஆ. என் பீமசேன அண்ணனாக செய்வார் என்ன செய்தார் ஆ. ஒரே அடியாக அடித்து அடித்து. அந்த பகாசுரனை கொன்றான் பராசுரனை மடித்து விட்டார் அன்னிலிருந்து அந்த பிராமணர் துயரம் திரிந்து போச்சு ஆமா எங்க எங்க 300 முன்னூத்து மங்கலத்தை நாங்க கீழோம் ஆமா. இந்த கதை முடிஞ்சு போச்சு ஆமா இப்ப ஒண்ணும் கிடையாது ஆ. தினந்தோறும் ஊரா தெரிஞ்சுவா போய் ஆ. சாப்பாடு வாங்கி வந்து ஆ. சாப்பிட்டு ஆ. எந்த ஒரு கவலை இல்லாத ஆ. அப்படியே நடந்து வரோம் ஷார்ட் போஸ்ட் ஷார்ட் கபால் ஆமா நாங்க போறோங்க கூட்டமா ஆ. வேட்டி புது சட்டை போட்டுக்கினு ஆமா. குடிச்சுக்கினு ஆ. தலையை எல்லாம் வாரிக்கினு ஆமா எல்லாம் பட்டையா ஆ. பட்டையும் நாமத்தையும் போட்டுக்கினு ஆமா. எங்க கிளம்பி போறாங்களா எங்க ஓ எங்க போறாங்க ஏங்க ஐயா